தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்முடைய எம்எஸ்டி ஐகோர் 2.0ங்கிற அட்வான்ஸ்டு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு ப்ரீமியம் இண்டிகேட்டர். நம்மளுக்கு தெரியும், ஒரு இண்டிகேட்டரு ஒரே இண்டிகேட்டர் தான். அது எல்லா மார்க்கெட்லேயும் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, அது தேர்தலாக இருந்தாலும் சரி, பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, வாராக இருந்தாலும் சரி, எந்த கண்டிஷனாக இருந்தாலும் சரி, நமக்கு இண்டிகேட்ரு நல்லபடியாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. அது எப்படி சார் ஒர்க் ஆகுது? ஒரு இண்டிகேட்டர் எல்லாத்துக்குமே இது பாசிபிள் தானா? ஒரு நாள் ஒர்க் ஆகும், மறுநாள் ஒர்க் ஆகாமல் போயிருமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதுக்காகத்தான் ஒரு ஸ்கிரிப்டை எடுத்துக்கிறோம். அதையே நம்ம தொடர்ச்சியாக ட்ரேடிங் பண்ணிக்கிட்டே இருக்கோம். தனி ஒருவன் அரவிந்த் சாமி சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எடுக்கிறோம், அதையே நம்ம குறிக்கோளாகவே மாற்றிக்கிறோம். இப்போ பேங்க் நிஃப்டி நம்ம எடுத்துருக்கு, நம்ம இண்டிகேட்டர் எப்படி ஆட் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டியது, நம்மளோட யூடியூப் சேனல் எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் அப்படிங்கிற யூடியூப் சேனலை உடனடியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய டெலகிராம் சேனல் எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங், அதுக்கும் அதே பெயர் தான், அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்கள், நம்ம 2 இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து ட்ரெண்டு பேஸ்டு இண்டிகேட்ரு, இன்னொன்று வந்து நான் ட்ரெண்டு பேஸ்டு இண்டிகேட்ரு. ஓகேவா? யார் இந்த நான் ட்ரெண்டு பேஸ்டு இண்டிகேட்டர் வாங்குகிறாங்களோ, ஐகோர் இண்டிகேட்டர் வாங்குகிறாங்களோ, அவங்களுக்கு இந்த iTrend 2.0 வந்து ரொம்ப கம்மியான விலையில் இல்லை காம்ப்ளிமெண்டரியாகவே கொடுத்துட்றோம். இப்போ இந்த ஐகோர் 2.0 தான் நம்ம ப்ரொமோட் பண்ணுறது. இப்போ இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஐகோர் 2.0ல் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த செட்டிங்ஸில் போங்க, இந்த இண்டிகேட்டர் செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே வாங்க, இதில் ரீசெட் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. டெய்லி நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க, இல்லை புதுசாக நீங்கள் இண்டிகேட்டர் நம்மக்கிட்ட வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு 3 மாதத்துக்கு தொடர்ச்சியாக வெறும் டிஃபால்ட் செட்டிங்ஸில் வச்சுக்கிட்டே நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். நேற்று வீடியோ போடலை. நேற்று நமக்கு கரெக்டாக செல் ஆக்டிவேட் ஆச்சு, எஸ்எல் கொடுத்துருச்சு. எஸ்எலுக்கு அப்புறம் பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு, நமக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. டெய்லி எஸ்எல் ஹிட்டுமா சார்? வாய்ப்பில்லை. டெய்லி டார்கெட் கொடுக்குமா சார்? வாய்ப்பில்லை. ஒரு நாள் லாஸும் வரும், ஒரு நாள் ப்ராஃபிட்டும் வரும். ஆனால் ஓவராலாக நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், அவ்வளோதான். இப்போ நான் டிஃபால்ட் செட்டிங்ஸில் வச்சுருக்கேன். நம்ம என்ன சொல்கிறோம், பேங்க் நிஃப்டியாக இருந்துச்சுன்னா நம்ம 300 பாயிண்ட் 400 பாயிண்ட்லாம் ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியாது. அப்போ ஸ்டாப் லாஸை குறைச்சி டைனி 2ல் வைக்கிறோம். இங்கேயும் டைனி 2ல் வைக்கிறோம். இப்போ பாருங்கள் என்ன இருக்குது. இங்கே நம்ம செல் எடுக்க மாட்டோம், ஏன்னா அதுக்கு முந்தின கேண்டலோட நம்மளுடைய பாகுபலி கேண்டலாக இருக்கா, என்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதில் சில கண்டிஷன் சொல்லி கொடுப்போம் உங்களுக்கு. அப்போ இந்த கேண்டில் வந்து நமக்கு பாகுபலி கேண்டலாக இருக்கிறதுனால செல்லு நம்ம அவாய்ட் பண்ணணும். ஓகேவா? ஒன்று லேட்டாக எடுக்கணும், இல்லாட்டி அவாய்ட் பண்ணணும். இப்போ டைரெக்டாக பை எடுக்கணும். சரி, இப்போ ஒரு கால்குலேஷனுக்காக, இல்லை சார் நான் வந்து இங்கே ஆல்ரெடி ஆர்டர் போட்டு வச்சுட்டேன், ஸ்டாப் லாஸ்னால் ஸ்டாப் லாஸ், ரிவர்ஸ்னால் ரிவர்ஸ் என்ட்ரி, அவ்வளோதான் அப்படின்னு நினச்சினா கூட நமக்கு இங்கே லாஸுன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம். அங்கே லாஸ் ஆன உடனே நம்ம பை எடுக்கணும். செகண்ட் பையை ஆக்டிவேட் பண்ணணும். டார்கெட் ஆக்டிவேட் பண்ணுற பாருங்கள் என்ன இருக்குது. ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு, செகண்ட் டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பியும் ஒரு தடவை நம்மளுடைய என்ட்ரிலேயே வந்து டச் பண்ணிவிட்டு திருப்பியும் டார்கெட் கொடுத்துருக்கு. 3 டார்கெட்டுமே கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே போயிட்டு ஒரு லாஸ்ட்டாக மார்க்கெட் முடிய போகிற நேரத்தில் 4 டார்கெட்டு 5 டார்கெட்லாம் போயிருக்கு. சரி, இந்த 4 டார்கெட் 5 டார்கெட்லாம் எப்படி சார் பார்க்குறது அப்படின்னா, நம்ம இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் பை டார்கெட் 4, இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் பை டார்கெட் 5. சரியா? இங்கேயும் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் பை டார்கெட் 6 கொடுத்துருக்கோமா? எவ்வளோ டார்கெட் வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். டிஃபால்ட்டாக 3 இருக்கும். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பை டார்கெட்டை எனேபிள் பண்ணிட்டேன். நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆனது என்னது? செகண்ட் பை தான். அப்போ இங்கே என்ன பண்ணோம், செகண்ட் பை டார்கெட்டு, செகண்ட் பை டார்கெட் 5, செகண்ட் பை டார்கெட்டு 6 பண்ணிட்டேன்னா இப்போ நமக்கு 5 டார்கெட் நேற்று கிடச்சிருக்கு. சரி, அதுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி சங்கதிக்கு வருவோம். இன்றைக்கி என்னாச்சு, அதே மாதிரியே நமக்கு ஃபஸ்ட்டு பை ஜோன் வந்துச்சு. இங்கே நம்ம இதுவும் பாகுபலி கேண்டில் தான், இதை நம்ம அவாய்ட் பண்ணி லேட்டாக எடுக்கணும். இல்லைன்னா
நம்ம டச் பண்ணிடுச்சு, நான் பை எடுக்கிறேன், நான் டிஃபால்ட்டாக போட்டு வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட பிரச்சனை இல்லை. அதுக்கு என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பை டார்கெட்டை நான் இங்கே என்னபிள் பண்ணுறேன். பண்ணியாச்சுங்களா? ஃபஸ்ட்டு பை இங்கே ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அடுத்த கேண்டில்லே நமக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. அதுக்கு அடுத்தபடியாக எடுக்கும்போது நம்ம உடனே எடுக்காமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கணும். அப்படியே எடுத்திருந்தா கூட நமக்கு இங்கே இந்த க்ளோஸும் கீழே வைக்கல. திருப்பியும் நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. 3 டார்கெட் கொடுத்துருக்கு. திருப்பியும் பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, டார்கெட் கொடுத்துருக்கு. திருப்பியும் பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, டார்கெட் வரைக்கும் போயிட்டு திருப்பியும் கீழே வந்திருக்கு. இப்போ இந்த கேண்டிலுக்கு கீழே, இந்த ஜோனுக்கு கீழே ஒரு க்ளோஸ் வச்சு அந்த க்ளோஸ் லோ உடச்சிருச்சுன்னா திருப்பி மார்க்கெட் நல்லா கீழே போகும். ஓகேங்களா? இது நம்மளுடைய iCore 2.0. இப்படி நமக்கு ஒவ்வொரு மார்க்கெட்லேயுமே நல்லா ஒர்க் ஆகிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு புட் ஆப்ஷன் கொடுத்தேன் பை, அதுக்கப்புறம் கால் ஆப்ஷன் கொடுத்தேன். புட் ஆப்ஷன் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா, மார்க்கெட்டை முதல் நாளே அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். அது எப்படி சார் முதல் நாள் அனலைஸ் பண்ணுறது? என்எஸ்சி டுமாரோ அப்படின்னு ஒரு டைப் வச்சுருக்கேன். அந்த என்எஸ்சி டுமாரோங்கிற மார்க்கெட்டில் போயிட்டு ஒன்றுமே கிடையாது, அப்படியே செட்டிங்ஸ் போங்க. இந்த இடத்துல ரீசெட் செட்டிங்ஸ் கொடுங்க. இங்கே என்எஸ்சி டுமாரோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே செகண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே பிடிச்சுன்னா பையில் உட்காந்துருங்க. இல்லை இதுக்கிட்ட ரிவர்சல் பாயிண்ட் கிட்ட கிடைக்கும்போது செல்லில் உட்காருங்க. இல்லை மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி கீழே போகுதுன்னா அங்கேயே செல்லில் உட்காந்துருங்க. இதுக்கு இடையில இருக்கும்போது ஃபஸ்ட்டு லைன் பை, அங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு லைனு செல். அவ்வளோதான். பாருங்கள், நான் இங்கே கொடுக்கும்போது 52,000 புட் ஆப்ஷன் 230 பை பண்ணணும். 40 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸு. ஃபஸ்ட்டு டார்கெட் 40 பாயிண்ட்டு, இல்லாட்டி 50 பாயிண்ட்டு. என்னாச்சு? வாங்கின உடனே ஒரு 260 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி மேலே போயிடுச்சு. ஓகேவா? மார்க்கெட் மேலே போயிட்டு 200 சொச்ச வரைக்கும் போச்சு. நம்ம ஸ்டாப் லாஸ் 190. அதுக்கப்புறம் நல்லா கீழே வந்துச்சு, திருப்பியும் மேலே போச்சு. இந்த ட்ரிப் போகும்போது 193 போச்சு. ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸு 190. மறுபடியும் கீழே வந்துச்சு. கிட்டத்தட்ட நமக்கு 200 பாயிண்ட் கிட்ட இந்த ஒரு புட் ஆப்ஷன்லேயே நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிச்சு. இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கலாம். இதில் ட்ரெண்டு பாருங்களேன். இது ஃபஸ்ட்டு ஹை, இது அடுத்த ஹை, இது அடுத்த ஹை. அப்போ இந்த லாஸ்ட்டாக இருக்கிற ஹை இதுக்கு முன்னாடி இருக்கிற ஹையை விட கம்மியாக இருக்குது. அப்போ இதுக்கு என்ன சொல்லுவோம்? லோயர் ஹை அப்படின்னு சொல்லுவோம். இந்த செகண்ட் இருக்கிற ஹை அதுக்கு முன்னாடி இருக்கிற ஹையை விட கம்மியாக இருக்குது. அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? லோயர் ஹை. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஹை. அப்போ இந்த மாதிரி பேட்டர்ன் வரும்போது மார்க்கெட் கீழ் நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி பேட்டர்ன் வரும்போது மார்க்கெட் கீழ் நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதை நம்ம காட்டுறதுக்கு நம்மளுடைய ஐ ட்ரெண்ட் இண்டிகேட்டரில் ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி ஐ ட்ரெண்ட் இண்டிகேட்டர் இன்றைக்கி என்ன கொடுத்துருக்குன்னு சொல்லி நம்ம அதையும் பார்க்கலாம். ஐ ட்ரெண்ட் இண்டிகேட்டரில் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கேன்னா ஸ்விங் ஹை லோ பேட்டர்ன் சொல்லி ஒன்று கொடுத்துருக்கு. என்ன காட்டுது பாருங்கள்? ஹையர் ஹை, லோயர் ஹை, லோயர் ஹை. இப்போ இது என்ன மெத்தடில் காட்டுது? மார்க்கெட் கீழ் நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது. சரி, இது பேஸ் பண்ணி இது ப்ரைஸ் ஆக்ஷன். ஓரளவு தெரிஞ்சவங்களுக்கு இதை நீங்கள் பேஸ் பண்ணி ட்ரேடிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடு. இப்போ நம்ம iCore பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த நாலேஜுமே தேவையில்லை. இங்கே வரும்போது செல்லு, இது ஸ்டாப் லாஸ். இங்கே வரும்போது பையி, இது ஸ்டாப் லாஸ். அவ்வளோதான். மிட் பாயிண்ட்டை நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். 1:2 கிட்ட அது இருக்கும். இப்போ இன்னையோட மார்க்கெட் படி நமக்கு ஃபஸ்ட்டில் செல்லு கிடச்சிச்சு, அப்புறம் பையி கிடச்சிச்சு. ரெண்டுலேயுமே நமக்கு ப்ராஃபிட்டும் கிடச்சிச்சிங்களா? கிடச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இதை ஒரு இண்டிகேட்டராகவும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு செட்டிங்ஸில் போயிட்டு மறுபடியும் ஒரு இண்டிகேட்டரையும் நீங்கள் ஆட் பண்ணி அதை நீங்கள் டிஃபால்ட்டாகவும் வச்சுக்கலாம். இப்போ இந்த செட்டிங்ஸில் போயிட்டு ரீசெட் கொடுத்து பாருங்கள். இப்போ இதில் பையை தூக்கி விட்டுட்டு இதில் செல்லை தூக்கி விட்டுலாம். நீங்கள் நம்ம இண்டிகேட்டர் 2 டைம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஆட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள்.
இது வந்து என்எஸ்சி டுமாரோ மார்க்கெட்டு, இது வந்து இன்றைக்கி டிஃபால்ட் மார்க்கெட்டு. அங்கேயே மார்க்கெட்டு கீழே விழுந்து நம்மளுடைய டிஃபால்ட் மார்க்கெட்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி திருப்பியும் நேற்றோட ஜோன்லேருந்து திருப்பியும் கீழே வந்து திருப்பியும் மேலே போய் திருப்பியும் கீழே வருது. இப்போ இந்த இடத்துல மிட் பாயிண்ட்லேருந்து ரிவர்ஸாக ஆகிருக்கு. அந்த ரிவர்சல் பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிபிபி அப்படின்னு வச்சுருக்கோம். எல்லாமே ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக சப்போர்ட் எடுத்திருக்கா, திருப்பி இங்கே கரெக்டாக சப்போர்ட் எடுத்திருக்கா. இப்போ மார்க்கெட் மேல் நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ இந்த கையை உடச்சிருச்சு, இன்னும் மார்க்கெட்டு மேலே போகும். அதனால தான் நான் என்ன பண்ணேன், 51,700 கால் ஆப்ஷனை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி குரூப்பில் சொன்னேன். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. சரி, அதுக்கு அடுத்தபடியாக ஐ ட்ரெண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. ஐ ட்ரெண்டுக்கு போங்க, செட்டிங்ஸ் போங்க, இந்த இடத்துல ரீசெட் செட்டிங்ஸ் கொடுங்க. ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்த பிறகு நமக்கு புல்லிஷ் பாயிண்ட் 51,729க்கு மேலே நம்ம பை, 51,557 கீழே வந்து செல். இது வந்து பியூர்லி ட்ரெண்டு பேஸ்டு தான். இதுக்கு மேலே போனால் பை, இது கீழே வந்தால் செல், அவ்வளோதான். இது வந்து ஒரு 80% நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இப்போ இன்றைக்கி என்ன ஆகிருக்கு, கரெக்டாக நேரத்தில் டச் ஆகிருக்கு, டார்கெட் கொடுத்துருக்கு. செட்டிங்ஸ் போங்க, இங்கேயே நம்ம டார்கெட் கொடுத்துருக்கேன். பை டார்கெட் 1, பை டார்கெட் 2, இங்கே நான் பை டார்கெட் 3 கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பை டார்கெட் 2 கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பை டார்கெட் 1 கொடுத்துக்கிறேன். முடிஞ்சா சூப்பராக ஆக்டிவேட் ஆகிருக்கா. பை கொடுத்துச்சு, ஃபஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட்டு. திருப்பியும் பை கொடுத்துருக்கு, ஃபஸ்ட் டார்கெட் கொடுத்துருச்சு. இப்போ செகண்ட் டார்கெட்டை நோக்கி போயிட்டுருக்கு. நம்ம ட்ரேடிங்கில் இருக்கோம். 51,700 கால் ஆப்ஷனை வாங்கி வச்சுருக்கோம், இன்னும் க்ளோஸ் பண்ணலை. பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக எத்தனை ட்ரேடு நம்ம கிடைக்கிது, எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது பாருங்கள். இதுலேயே நம்ம கபடி கால்குலேஷன் கொடுத்துருக்கோம். கபடி கால்குலேஷன் ஃபார் பிரேக் அவுட் லெவல்ஸ். எவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், எவ்வளோ அக்யூரேசியாக இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் பாட்டுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி சம்பாதிக்க வேண்டியதான். ஆனால் ஒன்று எடுங்க, அதையே திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்களை தட்டிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. பயமே இருக்காது ட்ரேடிங்கில். முக்கியமான எதிரி என்ன நமக்குன்னா பயம்தான். அந்த பயத்தை நீங்கள் போக்குறதுக்கு தான் நம்ம இண்டிகேட்டர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. மற்றபடி நம்ம இண்டிகேட்டர் மாயாஜால வித்தெல்லாம் காட்டாது. சரியா? சரி, அது போக நம்ம இந்த ஐ ட்ரெண்டில் இன்னொன்றும் கொடுத்துருக்கோம். அதுதான் நம்மளுடைய டைனமிக் பை டைனமிக் செல். இப்போ இதில் வந்து நம்ம 1 டே டைம் ஃப்ரேம் படி இதில் இருந்தோம், ஃபஸ்ட்டு செல்லில் இருந்தோம். 54,000லேருந்து செல்லு, 54,000லேருந்து செல்லில் இருந்தோம். அப்புறம் 50,249லேருந்து பையில் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அக்யூரேசியை பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு பை ஆக்டிவேட் ஆச்சு. 50,249 திருப்பி மேலே போச்சு, 54,400 வரைக்கும் போச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 4,500 பாயிண்ட்டு. திருப்பி அங்கேருந்து செல்லுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். நம்ம குரூப்பில் செப்டம்பர் 10 சொல்ல ஆரம்பித்தோம். ஓகேவா? 54,000 வரைக்கும் மார்க்கெட்டு மேலே போகும், திருப்பி அங்கேருந்து கீழே வரும்னு சொல்லி செப்டம்பர் 10 குரூப்பில் சொல்லிட்டோம். அப்படியே போய் ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே விழுந்தது. பின் பாயிண்ட்டை பாருங்கள், பின் பாயிண்ட் அந்த இடத்த டச் பண்ணிவிட்டு அதுலேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. அன்றைக்கே ரிவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். 51,249 லோ வந்து 50,194, என்ட்ரி வந்து 50,249. ஒரு 50 பாயிண்ட் தான் கீழே போயிருக்கு என்ட்ரிக்கு அப்புறம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் எவ்வளோ போயிருக்கு பாருங்கள். நேத்தியோட ஹை வந்து 52,022. அப்போ 2,000 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. எத்தனை நாளையில்? 7th அக்டோபர்லேருந்து 15th அக்டோபர், 8 நாள். 8வது நாளில் நமக்கு 2,000 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஒரு லாட்டு போட்டிருந்தா கூட நமக்கு அவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சிஸ்டமாக நான் இங்கே வச்சுருக்கேன். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்.
அதுக்கு அடுத்தபடியாக நம்ம இங்கே பிரேக் அவுட் கொடுத்துருக்கோம். இந்த பிரேக் அவுட் ஜோனில் நீங்கள் டைம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 5 minutes பிரேக் அவுட்டு, அப்புறம் 9:15 to 9:30 பிரேக் அவுட்டு, இல்லை ஈவினிங் 5 o'clock பிரேக் அவுட்டு, இல்லை ஈவினிங்கில் 6 o'clock பிரேக் அவுட்டு, க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 6:15 to 6:30 பிரேக் அவுட்டு, அப்புறம் 8 o'clock பிரேக் அவுட்டு. இதெல்லாம் நீங்கள் ஆரம்ப நேரம் வச்சுக்கலாம், முடிகிற நேரம் வச்சுக்கலாம். இது ரெண்டையும் செட் பண்ணிவிட்டு இந்த செஷனோட பிரேக் அவுட் பார்க்குறதுக்கு, செஷன் ஹை லோ மிட் பாயிண்ட் பார்க்குறதுக்கு MGR 4லேயும் 5லேயும் 6லேயும் நம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ MGR 4க்கு போங்க, இங்கே செஷன் ஹைன்னு இருக்கும், செஷன் பிவோட் இருக்கும், அதை எடுத்துக்கங்க. MGR 5க்கு வாங்க, செஷன் ஹை இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. MGR 6 வாங்க, அங்கே செஷன் லோ இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது போக நம்ம பி ட்ரெண்டு கொடுத்துருக்கோம். பி ட்ரெண்டுக்கு கீழே மார்க்கெட் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பொசிஷனலாக செல் ட்ரெண்டு. ஐ ட்ரெண்டுங்கிறது இன்ட்ராடே ட்ரெண்டு. இன்ட்ராடே ட்ரெண்டுக்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சுன்னா இன்ட்ராடேயில் அது பை ட்ரெண்டு. ஐ ட்ரெண்டு கீழே இருந்துச்சுன்னா இன்ட்ராடேயில் செல் ட்ரெண்டு. இப்போ பாருங்கள், மார்க்கெட் எதுக்கு காலையில் ஓப்பன் ஆகி மேலே போச்சு, திருப்பியும் இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு, திருப்பியும் எது வரைக்கும் மேலே போச்சு அப்படிங்கிறது நம்ம இண்டிகேட்டர் உங்களுக்கு அழகாக சொல்லி கொடுக்குது. நம்முடைய பி ட்ரெண்ட்லேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துச்சு, நம்முடைய புல்லிஷ் பாயிண்ட்லேருந்து ரிஜெக்ட் ஆகி மேலே போச்சு, திருப்பியும் அங்கேருந்து திருப்பி கீழே வருது, திருப்பி இங்கேருந்து போகுது. சொல்லி வச்ச மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகே, இதுதான் நம்முடைய ட்ரேடிங் மெத்தடாலஜி. இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.